Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். கும்பாபிஷேகம் சீரிஸ் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. மார்ச் 20th தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு 2 days முன்னாடி மார்ச் 18th இருந்தே டெய்லி காலையில் ஈவினிங் வந்து யாகசாலை வந்து நடந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து மார்ச் 17th சண்டே எடுத்திருந்த வீடியோ தான். இது வந்து சும்மா அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாகசாலைக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் செட் பண்ணுறது, அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வந்து அந்த படியெல்லாம் வச்சு கும்பம் அந்த இது நடக்கக்கூடிய இடத்துல அந்த செட்டப் பண்ணுறது, அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்டாட்டு வந்து பேக் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து விபூதி குங்குமம் அதெல்லாம் வந்து கவரில் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மித்ராவை வீட்டில் அக்கா கிட்டே விட்டுட்டு மாறனையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த ஹெல்ப் எல்லாமே கொஞ்சம் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் வந்து அம்மா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நாகர்கோயிலில் இருக்கிறவங்க இங்கே வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு சில வீடியோஸில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கோயிலுன்னு தனியாக எடுத்திருக்க மாட்டேன், பட் என்னோடய வீடியோஸில் நான் இந்த இடத்த நான் கண்டிப்பாக வந்து காமிச்சிருப்பேன். இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி சூப்பராக வந்து மாற்றிட்டாங்க. இதோட மெயின் மூலஸ்தானம் வந்து பத்ரகாளி அம்மனும் துர்க்கை அம்மனும் தான். அதை தவிர விநாயகர் இல்லாமல் இருக்காது. அதுக்கப்புறம் நாகராஜர், காலபைரவர், மேலாங்கோட்டு அம்மன், மாடன், இந்த மாதிரி எல்லா சாமியுமே வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த ஹெல்ப்பு அதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த யாகசாலை வந்து மார்னிங் நடக்கிறது வந்து காலையில் 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு மித்ரா தூங்கிட்டு இருந்தனால காலைல என்னால் ஏர்லியாக போக முடியல. ஃபர்ஸ்ட் டே மார்ச் 18th வந்து 6 o'clock அம்மா கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டாங்க. மாறனும் காலையில் எந்திரிச்சனால பெரியம்மா கூட வந்து மாறனை மட்டும் குளிப்பாட்டி சென்ட் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தேன். நல்ல பிள்ளையா சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஓகே, நாகாச்சி கையை பிடிச்சி நடந்து போ. தூக்கணும்னு சொல்லக்கூடாது, நாகாச்சிக்கு தூக்க முடியாது, நடந்து போ. சரியா? ओम वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा आदिभूषाय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मङ्गलम्. அன்றைக்கி காலையில் பிரசாதமாட்டு அப்பம், வடை, தேங்குழல் முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ், புளியோதரை, தேங்காய் சாதம், அதை தவிர இது வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கேசரி இதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் யாகசாலை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு.
யாகசாலை முடிஞ்சதும் அன்றைக்கி காலையில் கோமாதாக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பூஜையும் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டு மார்னிங் யாகசாலை பூஜை வந்து அதோட வந்து கம்ப்ளீட் ஆச்சு. 3 நாள் லஞ்சுமே வந்து கோயிலில் தான். லஞ்ச் கிளிப்ஸ் வந்து நான் அன்றைக்கி எடுக்கலை. நார்மல் வெஜிடேரியன் கரீஸ் தான் வந்து எல்லா கறி குழம்பு அதெல்லாம் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் யாகசாலை பூஜைக்கு வந்து நாங்கள் போகலை. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து மஹியோட பர்த்டே. ஸோ கேக் கட்டிங்காக வந்து அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். நான் கேக் கட்டிங் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே இருந்திருந்தேன். அம்மா வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு திருப்பி அம்மா வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் நெக்ஸ்ட்டு மஹியோட பர்த்டே அப்போ எடுத்த கிளிப்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கேக் வந்து அக்கா தான் பண்ணியிருந்தா. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மெயினாக அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ கலர். ஸோ நெக்ஸ்ட்டு கேக் கட்டிங் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ளோ பண்ணணும். ஊது மஹி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மஹிமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you, dear. May God bless you. நம்ம சத்தம் குறைஞ்சு. போகுது. போகுது. வெள்ளத்துக்கு வெள்ள சவாரி மாதிரி. நோ மித்ராக்கு எதுவும் கிடையாது. மித்ராக்கு வளர்ந்த பிறகு அது சாப்பிட முடியாது. அது சும்மா கம்பு. இந்தா அது ரோஸ்லாம் சாப்பிடக்கூடாது. அது சும்மா அதெல்லாம் எடுத்துருக்கு வெளியே. கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மஹியோட இந்த பர்த்டேக்கு அவகிட்ட என்ன கிஃப்ட் வேணும்னு முன்னாடியே கேட்டிருந்தேன். அவள் வந்து எனக்கு ஆக்டிவிட்டி புக் வாங்கித்தா அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால அமேசானில் இருந்து அவளோட ஏஜ்க்கு சூட் ஆகிற மாதிரி 3 ஆக்டிவிட்டி புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ஜென்ரலாக வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ் பசில்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும், டாய்ஸை கிஃப்ட் பண்ணுறதை விட. ஸோ மஹிக்கும் நான் வாங்கியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் திருப்பியும் யாகசாலை பூஜை நடந்துட்டு தான் இருந்துச்சு. முடிகிறதுக்கு ரொம்ப நைட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் அந்த சைடில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஸோ மார்ச் 18th டே உள்ள வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அப்படியே கும்பாபிஷேகம் சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.